ஒரு அழகான சின்ன கிராமத்துல ரவின்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் தன்னோட கிராமத்துல இருந்து ஒரு வேலை விஷயமா சிட்டியை நோக்கி அவனோட கார்ல ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்தான். அவன் அப்படி ரொம்பவும் வேகமா அவனோட சிட்டியை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த காரு மெதுவா ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே மெதுவா நிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இன்ஜின்ல பிரச்சனையா இல்லைன்னா பெட்ரோல் இல்லையான்னு தெரியல. வேகமா வந்தனால காரை வேற ஒழுங்கா சர்வீஸ் விடல. நம்ம பாட்டுக்கு வெயிலன்னு வந்தோடனே எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நம்ம இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு முன்னாடி போய் பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு ரவி முன்னாடி இறங்கி அவனோட காரை செக் பண்ண போனான். ரவி முன்னாடி கார் கிட்ட போனதும் பின்பக்கத்துல இருந்து ஒரு கொடூர பேய் அவன் காரை நோக்கி வேகமா வந்துட்டு இருந்துச்சு. ஆஹா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு போதை கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் இந்த பக்கமா காரே வரல, அதனால நம்மளால பெட்ரோலே திருட முடியல. இப்ப நான் மெதுவா போய் அங்க உள்ள பெட்ரோல் எல்லாத்தையும் திருடி நான் கொண்டு வர போறேன். அப்பதான் இன்னுமே கொஞ்ச நாளைக்கு நம்ம பொழப்பு ஓடும். பெட்ரோல் திருடாம நம்மளால இருக்கவே முடியல. அப்படி சொல்லிட்டு அந்த பேய் பின்னாடியோடி பேய் அவனோட பெட்ரோல் எல்லாத்தையும் ஒரு கேன்ல எடுத்துட்டு அங்கிருந்து மெதுவா கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டு. இந்த பேய் பெட்ரோல் எடுத்துட்டு போனது எதுவுமே ரவிக்கு தெரியாது. அவன் அவனோட இன்ஜினை ரிப்பேர் பார்த்துட்டு போகலான்னு ரெடி ஆனான். அந்த இன்ஜினை ரிப்பேர் பார்த்தோன்னா காரும் மறுபடியும் வேகமா போக ஆரம்பிச்சிச்சு. ரவியும் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தான். திடீர்னு மழையும் ரொம்ப வேகமா பெய்ய ஆரம்பிச்சிட்டு. அதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் அவன் கார்ல வந்தனால கொஞ்சம் சேஃபாவே வேகமா போயிட்டு இருந்தான். ஆனா ஏன் இந்த மழை இப்படி வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் போனான். இது என்ன மழை? பேய் மழை மாதிரி பெய்யுது. இன்னைக்குதான் வேகமா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள பாரு எப்படி பெய்யுது இந்த மழை. இந்த மழை இருட்டிக்கிட்டு பெய்யறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சிட்டிக்குள்ள இப்படி ஒரு மழை பெய்யும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மின்னலோடு சேர்ந்து பெய்கிற மழையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீக்கிரமாக நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். இன்னைக்குள்ளே போயிட்டு வரலன்னா கம்பெனியில் விட்டு வேற நம்மளை நிப்பாட்டிடுவாங்க. சரி, இந்த மழையெல்லாம் பார்த்தா ஒப்பேறாது, சீக்கிரமாக நம்ம போவோம். ரவி மலையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணு ஃபியூவல் நோக்கி போச்சு. அங்கே பார்த்தா ஃபியூவல் லோ. அதை யோசித்த ரவி என்ன பண்ணான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தான். என்னப்பா, இன்ஜின் தான் ரிப்பேர்னு பார்த்தா அதுக்குள்ள ஃபியூவல் வேற இல்லை. இனிமே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டுக்கு. சீக்கிரமா பெட்ரோல் பல்க் ஏதாவது வந்தாதான் நம்ம ஃபியூவல் போட முடியும். ஆனா ஃபியூவல் கொஞ்சம் இருந்ததா தான் நான் பார்த்தேன், அதான் நான் போடாம கூட இருந்தேன். மறுபடியும் எவ்வளோ தூரம் பெட்ரோல் இருக்கோ அவ்வளோ தூரம் போட்டுன்னு அந்த மலையிலையும் ரவி போய்கிட்டே இருந்தான். அப்படி அவன் கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பல்கை அவன் பார்த்தான். என்ன இது, பல்கா இல்ல பேய் பூத்தா? இப்படி கம்முன்னு இருக்கு, யாருமே இல்ல. சரி, நமக்கு என்ன, நம்ம போய் பெட்ரோல் போடுவோம். அண்ணா அண்ணா, பல்க்ல யாராச்சும் இருக்கீங்களா? அண்ணா அண்ணா, பல்க்ல யாராச்சும் இருக்கீங்களா? பல்க்ல இருந்து அந்த அண்ணன் வெளியே வரையும் மழையும் நின்றுடுச்சு, அந்த மின்னலும் நின்றுடுச்சு. ஏன்பா தம்பி இப்படி அலற? நான் இங்க தானே இருக்கேன். அண்ணன் மெதுவா கூட்டா போதாது. அண்ணா அண்ணான்னு இப்படி கத்துற. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. சீக்கிரமா போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு. பெட்ரோல் எவ்வளவு போடணும்னு சொல்லு. எனக்கு என்னோட பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோன்னு நீங்கள் சொல்லிடுங்க. அதே மாதிரி இங்கே எதுக்கு டவர் கிடைக்க மாட்டுக்கு? அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ரொம்ப இடியும் மழையுமா இருந்துச்சு. திடீர்னு அது நின்றுடுச்சு, என்னன்னே தெரியல. சரி, நான் சிட்டியை நோக்கி வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக போனேன். எனக்கு பல்க் என்னோட பல்லை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. உன்னோட பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணணும்னா எனக்கு ஒரு 10,000 தேவைப்படும். சீக்கிரமா பணத்தை கொடு, நானும் ஃபில் பண்ணி வைக்கிறேன். அப்போதானே நீ போன விஷயம்லாம் நடக்கும். கொடு பணத்தை கொடு. அப்புறம் தான் நான் பல்குலக்கு வர்ற எல்லாத்துக்கும் போடையே செய்வேன். சிலவங்க எல்லாம் பைசா தராமே போட்டுட்டு போயிடுறாங்க. பையனாத்த கூட நீ இந்தாங்கண்ணா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இதை வச்சுட்டு எனக்கு சீக்கிரமா பல்க்ல உள்ள பெட்ரோல் எல்லாத்தையும் எனக்கு போட்டுருங்க. என்னோட கார் டேங்கையும் ஃபில் பண்ணிருங்கண்ணா. சீக்கிரம், நான் கொஞ்சம் விஷயம் வேகமா போகணும். இப்பதான் மழை பெய்யல, அதனால சீக்கிரமா போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஃபில் பண்ணி விட்டா நான் சீக்கிரமா போயிருவேண்ணா. தம்பி, பல்க்லயே கொஞ்சமா பெட்ரோல் இருக்கு, அதனால டேங்க் எல்லாம் ஃபில் பண்ண முடியாது. ஒரு அரை டேங்க் போட்டு விடலாம். அதனால நான் இப்போதைக்கு ஒரு அரை டேங்க் போட்டு விடுறேன். வேற வழியில ஏதாவது பல்க் இருந்தா நீ போட்டுக்கோ, சரியா? இப்போதைக்கு ஒரு அரை பெட்ரோல் டேங்கை மட்டும் ஃபில் பண்ணி விடுறேன். அதனால 5,000 ரூபாய் போதும். மீதி 5,000 ரூபாவை நீயே வச்சுக்கோ, சரியா? அதெல்லாம் பரவாயில்ல, நான் பைசாவெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இங்கே டவர் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு உங்கள் ஃபோன் கொஞ்சம் கிடைக்குமா? இல்ல தம்பி, நான்லாம் இங்க போன் யூஸ் பண்றது இல்லை. யாராவது நேரா வந்தா பேசுவேன், இல்லைன்னா பைக் எடுத்துட்டு நேரா என் வீட்டுக்கு போயிருவேன். அவ்வளவுதான். மிச்சப்படி இங்க போன் யூஸ் பண்ற அளவுக்குள்ள நான் இங்க ஒன்றும் பண்ணல தம்பி.
அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸும் வந்துட்டு, அதனால நாங்க இப்ப இங்கெல்லாம் ஃபோன் வைக்கிறது இல்ல. நீ வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு பாரு. சரிண்ணா, எனக்கு பெட்ரோல் மட்டும் போட்டு விடுங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேண்ணா. அப்படி அவனோட காருக்கு அரை பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது மழையும் இன்னலும் வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் அந்த காரு நிற்க ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு ஒரே பயமாயிட்டு மறுபடியும் அவன் ஃபியூவலை செக் பண்ணி பார்த்தா அங்கே ஃபியூவலே இல்லை. அப்பந்தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அந்த பெட்ரோல் பங்க்காரன் நம்மளை ஏமாத்திட்டான்னு. இவன் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டவன் தானே இங்க வந்து நிக்கிறான், என்ன விஷயம்னு தெரியலையே. அப்படி ரவி நினச்சிட்டு இருக்கும்போதே அவன் அவனோட பேய் உருவத்துக்கு மாறி அவன் அங்கேருந்து அந்த கார் மேலே ஏறி படுத்துக்கிட்டான். அங்கேருந்து கார் போகாதபடி. அதை பார்த்து ரவிக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. யார் நீ இங்கே ஏண்டா வந்திருக்க, ஏண்டா இப்படி பண்ணுற, என்னை விடுடா. மழையும் இடியும் ஒரே பெஞ்சிக்கிட்டே இருந்து கார்லேருந்து இறங்கி ரவி அங்கேருந்து வேகமாக ஓடிட்டான். பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்குமான்னு. அவன் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் போய் தட்டுனான். அண்ணா, யாராச்சும் இருக்கீங்களா? இங்க கொஞ்சம் கதவு திறங்கண்ணா. அண்ணா, தயவு செய்து கதவு திறங்கண்ணா. இங்க வெளியே ஒருத்தன் வந்திருக்கேன், வாங்கண்ணா, கொஞ்சம் கதவை திறங்க அண்ணா. ஐயா, உங்களை பார்க்க பூசாரி மாதிரி இருக்கு, ஆனா பக்கத்துல இங்க பேய் ஒன்று வருதுய்யா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை தயவு செய்து காப்பாத்திருங்க ஐயா. இந்த காட்டுக்குள்ள உங்க வீடு மட்டும்தான் இருக்கு. இந்த அடமலையை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்க ஐயா. என்ன, இந்த காட்டுக்குள்ள பேயா? எனக்கு தெரிஞ்ச அந்த பங்க் பேய்க்காரனா தான் இருக்கும். சரி, நீ சீக்கிரமா உள்ளவா. இந்த அடமலையில வேற நனைஞ்சுக்கிட்டு இருக்க, இப்படியே நனைஞ்சிட்டு இருந்தா என்ன பண்ண? உள்ளவா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். அந்த சாமியார் அவர் குடிசைக்குள்ளே தனியாக போய் நின்றுக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஒரு ஓமகண்டம் நடக்க அவர் எல்லாத்தையும் தயார் பண்ணார். அவர் நினச்ச மாதிரியே அங்கே கட்டையெல்லாம் போட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஓம் கிரீம் கிராம் காளி, ஓம் கிரீம் கிராம் காளி. அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு வட்டத்தை போட்டு வச்சார். அந்த வட்டத்துக்குள்ளே கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெட்ரோல் பங்க் பேய் அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்க பாருங்க, என்ன ஏன் பிடிச்சிங்க? எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? தயவு செய்து என்னை விட்டுருங்க. நான் இனிமே பெட்ரோல் திருட மாட்டேன், என்னை விட்டுருங்க. நீ பெட்ரோல் திருடினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இனிமே நீ பெட்ரோல் திருடக்கூடாது. சரி, நான் இனிமே பெட்ரோல் திருட மாட்டேன். அப்படியே இந்த பேய் விடுகதைக்கான நேரம். அம்மா சேலையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. ஆன்சர் தெரிஞ்ச கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சிந்து கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தென் சப்ஸ்கிரைப் வித் சப்போர்ட் பண்ணுங்க.